Hi students, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா unsaturated hydrocarbonsல அடுத்த பார்ட் வந்து alkyne family பத்தி நம்ம பார்க்க போறோம். previous வீடியோல நம்ம unsaturated hydrocarbon அப்படினு சொன்னா என்ன, அதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம். ஸோ எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ அதை நம்ம unsaturated hydrocarbons அப்படின்னு சொல்றோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் அல்கீன்ஸ் ஃபேமிலி அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். இந்த வீடியோவில் அதோட அடுத்த பார்ட்டு அல்கைன்ஸ் ஃபேமிலி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது unsaturated ஹைட்ரோகார்பன்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ தோஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைன்ஸ் ட்ரிபிள் பாண்ட் இல்லைங்களா. இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஹைலி unsaturated காம்பவுண்ட். இப்போ டபுள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி unsaturated அப்படின்னு சொல்லணும். ஓகே, அல்கைன்ஸ் ஃபேமிலியில் இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CnH2n-2 CnH2n-2. அல்கேன், அல்கீன், ஆல்கைன் இந்த மூணுமே ஹைட்ரோகார்பன் தான். அல்கேன் CnH2n+2, alkene CnH2n, now alkyne CnH2n-2. இந்த இடத்துல n அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். அல்கைனை பொறுத்த வரைக்கும் என்னோட வேல்யூ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அல்கைன்ஸ்க்கு வந்து என்னோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அல்கீன் அண்ட் அல்கைன்ஸ்க்கு என்னோட வேல்யூ நீங்கள் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு அல்கைன் அப்படின்னு சொன்னால் இதில் சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா YNE வருது பாருங்க, ஐன். இது சஃபிக்ஸ். எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் சஃபிக்ஸ் வந்து ஐன் வருதோ அது வந்து ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். இன் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகே, அப்போ இந்த அல்கைனை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ அல்கைன்ஸ் ஆர் த ஹைட்ரோகார்பன் விச் கண்டைன்ஸ் ஒன் ட்ரிபிள் பாண்ட். இதில் வந்து ஒன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா தான் CnH2n-2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த காம்பவுண்டில் எப்படி இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படி மாலிகுலர் ஃபார்முலா எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்னோட வேல்யூவை நீங்கள் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ C2ன்னு போட்டுக்கிறீங்க. இப்போ ஹைட்ரஜன் பாருங்க, இந்த எண் வந்து 2 வரும் இல்லைங்களா. இங்கே 2 போட்டால் இங்கே 2 வரும். 2 2s are 4. 4 minus 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 வரும். C2H2 வரும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைன் சீரீஸ். இப்போ இந்த காம்பவுண்டை எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோகார்பன்ல வந்து 2 கார்பன்ஸ் இருக்கு. 2 கார்பன் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், ப்ரிஃபிக்ஸ் வந்து ஈத் அப்படின்னு சொல்றீங்க. ப்ரிஃபிக்ஸ் வந்து ஈத். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து CnH2n-2 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வருது இல்லைங்களா. அப்போ இது வந்து அல்கைன் ஃபேமிலி. சஃபிக்ஸ் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன், YNE நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தைன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஈத்தேன் பார்த்தோம், ஈத்தீன் பார்த்தோம், இப்போ ஈத்தைன். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து சேமாக இருக்கும், பட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த மெம்பர் நீங்கள் 3 போடுறீங்க. 3 போட்டிங்கன்னா C3. அப்போ 2 3s are 6. 6 minus 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3H4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த காம்பவுண்டில் 3 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம என்ன எழுதுறோம், ப்ரப் அப்படின்னு எழுதுறோம். சஃபிக்ஸ் வந்து அல்கைன் ஃபேமிலி, சஃபிக்ஸ் வந்து அயன் போட்டுக்கிறீங்க. அப்போ இது வந்து ப்ரொபைன். திஸ் இஸ் த செகண்ட் மெம்பர் ஆஃப் என்ன ஃபேமிலி, அல்கைன் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து கார்பன் நீங்கள் 4 போட்டுக்கிறீங்க. இந்த n வேல்யூ 4 போடுறீங்க. அப்போ 2 4s are 8. 8 minus 2 என்ன வருது பாருங்க, 6 வரும் இல்லைங்களா. C4H6. 4 கார்பன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டன் சொல்கிறோம். சஃபிக்ஸ் வந்து என்ன போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் போட்டுக்கணும். ஓகே, இது தேர்ட் மெம்பர் C4H6. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ வந்து நீங்கள் 5 போடுறீங்க. ஸோ 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 5s are 10. 10 minus 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். ஸோ 5 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் வந்து பென்ட்டு, ஃபேமிலி வந்து அல்கைன். அப்போ சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ணுறீங்க, அயன் ஆட் பண்ணுறோம். நமக்கு வந்து பென்டைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஈத்தைன், ப்ரொபைன், பியூட்டைன், பென்டைன், எக்ஸைன் இது வந்து எல்லாமே வந்து அல்கைன் ஃபேமிலி. அப்போ வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் அல்கைன்? CnH2n-2.
இந்த அல்கைன்ஸும் எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே கார்பன் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். அப்போ அல்கேனு அல்கீனு அல்கைன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃபேமிலியில் வரும். ஓகே, இப்போ இந்த ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்தோம்னா கார்பன் பாருங்க 2 கார்பன் இருக்கும்போது ஹைட்ரஜன் 2 இருக்கு. இதே ஈத்தேன்ல 2 கார்பனுக்கு 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், C2H6. ஈத்தேன் வந்து C2H4. நவ் ஈத்தைன் இஸ் C2H2. ஹைட்ரஜன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டாக மாற உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டால் ஹைட்ரஜன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே ரைட். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, இந்த 2 காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 காம்பவுண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து 2 கார்பன் இல்லை 3 கார்பன், ஒரு கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. எவ்வளோ ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் மெம்பருக்கு தேர்ட் மெம்பர் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது. ஹைட்ரஜன் 4லேருந்து 6 ஆகுது, 2 ஹைட்ரஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்சஸிவ் மெம்பர் ஆஃப் திஸ் சீரீஸ் டிஃபர் பை என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 குரூப். இதே தான் நீங்கள் அல்கேனில் பார்த்தீங்க. அல்கேன்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு டிஃப்ரென்ஸ் CH2 தான் வரும். அல்கீன்ஸுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து CH2 தான் வரும். அல்கைனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து CH2 தான் வரும். அட்டாமிக் மாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 14 AMUல வேரி ஆகும். ஓகே, அப்போ இதுவும் நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரீஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் we can give example alkane, alkene or alkyne. ஒவ்வொரு ஃபேமிலியுமே எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரீஸ் தான் வரும். ஓகே ரைட். அப்போ இங்கேயும் சக்சஸிவ் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CH2 குரூப்பால வேரி ஆகுது. ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். இந்த அல்கைன்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இதனுடைய IUPAC நேம் எப்படி டிரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா IUPAC நேம். இப்போ நம்ம கொடுத்துருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா IUPAC நேம். சஃபிக்ஸ் வந்து YNE அப்படின்னு சொல்லிட்டு வருது. நார்மலாக இந்த அல்கைன்ஸுடைய காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிலீன்ஸ் அப்படின்னு சொல்லணும். காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைன்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு அசிட்டிலீன்ஸ். இதில் ENE வரும். ENE வரதுனால இது டபுள் பாண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். த அசிட்டிலீன் இஸ் த காமன் நேம் ஆஃப் அல்கைன்ஸ். இதில் இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஈத்தைன் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் மெம்பர் ஈத்தைன், இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிலீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனுடைய நேம் வந்து அசிட்டிலீன். இது ஒரு கேஸ், அசிட்டிலீன் கேஸ். இந்த ப்ரொபைன், பியூட்டைன், பென்டைன்லாம் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுக்கு எப்படி நம்ம காமன் நேம் கொடுக்கறது? இப்போ அசிட்டிலீன் இஸ் த காமன் நேம் ஃபார் ஈத்தைன். இதுக்கெல்லாம் எப்படி காமன் நேம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஸ்ட்ரக்சரை பார்த்தா தான் அதுக்கான காமன் நேம் நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நான் காமன் நேம் மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. முதல்ல ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுவோம். ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து காமன் நேம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம ஜென்ரலாக வந்து IUPAC நேமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சஃபிக்ஸ் வந்து ஏன் ரீப்ளேஸ்டு பை YNE ஐனை நாம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ அல்கைன்ஸ் உடைய ஜெனரல் நேம் வந்து பாராஃபின்ஸ் அப்படின்னு நாம படித்தோம். அல்கீன்ஸ் உடைய இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்க, ஒலிஃபீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க. நவ் அல்கைன்ஸ் ஆர் ஜெனரலி கால்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிலீன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெம்பரோட காமன் நேம் வந்து அசிட்டிலீன். அதர் மெம்பர்ஸ் வந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அசிட்டிலீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா பார்க்க போறோம். எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை டிரா பண்றது, இதுல எதெல்லாம் ஐசோமர்ஸ் இருக்கு அப்படின்னு நாம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் ஆஃப் அல்கைன் நம்ம எடுத்துக்கலாம். ஈத்தைன், ப்ரோபைன், பியூட்டைன், பென்டைன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மெம்பர் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் இஸ் ஈத்தைன். The ethane molecular formula C2H2. C2H2. இப்போ எப்படி ஸ்ட்ரக்சர் டிரா பண்றது, ஈத்தைன் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம டிரா பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஈத்தைன்ல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஓகே, ஈத் அப்படின்னு சொன்னா 2 கார்பன்ஸ். இதுல ப்ரிஃபிக்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பாருங்க. ஈத் அப்படின்னு சொன்னா this hydrocarbon contains 2 கார்பன். இப்போ 2 கார்பன் நம்ம டிரா பண்ணிட்டோம். இன் பிட்வீன்ல ஒரு பாண்ட் போட்டிருக்கீங்க. இப்போ சஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து ஐன். இந்த காம்பவுண்ட் சஃபிக்ஸ் என்ன வருது,
YNE புரியுங்களா? சஃபிக்ஸ் வந்து அயன் வருது. இப்போ சஃபிக்ஸ் ஏன் இருக்கும்போது சஃபிக்ஸ் ஏன் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிட்வீன் த கார்பன் ஆட்டம் சிங்கிள் பாண்ட் இருக்கும். சஃபிக்ஸ் ஈன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் டபுள் பாண்ட் போடணும். சஃபிக்ஸ் ஐன் இருந்துச்சுன்னா இன் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் ட்ரிபிள் பாண்ட் போடணும். ஓகே, இப்போ இதுவே வந்து ஈத் ஏன் அப்படின்னா 2 கார்பன் சிங்கிள் பாண்ட் போடணும். ஈத் ஈன் அப்படின்னு சொன்னா 2 கார்பன் டபுள் பாண்ட் போடணும். ஈத் ஐன் அப்படின்னு சொன்னா 2 கார்பன் ட்ரிபிள் பாண்ட் போடணும். அப்போ ஈத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈத்னா எப்பவுமே 2 கார்பன்ஸ் தான் இருக்கும். சஃபிக்ஸ் என்ன வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஏன் வருதா, ஈன் வருதா, ஐன் வருதா. ஏன் put a single bond, ஈன் put a double bond, ஐன் put a triple bond. அப்போ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து ஈத்தைன். ஈத் 2 கார்பன், ஐன் மீன்ஸ் triple bond. எங்க போடணும் triple bond? triple bond must be placed in between the carbon atom. இங்க போடுறீங்க, 2 கார்பனுக்கு in betweenல போடுறோம். அப்போ 2 கார்பன் ஈத், triple bond ஐன், ஈத்தைன். இப்போ நமக்கு ஒரு கம்ப்ளீட் காம்பவுண்ட் கிடைக்குதா? இல்லை, கிடைக்காது இல்லைங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும், நீங்கள் கார்பன் வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், ஹைட்ரஜன் ஆட்டத்தை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கங்க, 1 2 3 பாண்ட்ஸ் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. வேலன்சி ஆஃப் த கார்பன் இஸ் 4. இன்னொரு பாண்டு நீங்கள் போடணும். அப்போ நாங்கள் இந்த சைடில் ஒரு பாண்ட் நம்ம போட்டுக்கோம். இந்த கார்பன் பாருங்க 1 2 3, we need one more bond. அப்போ அந்த பக்கம் ஒரு பாண்ட் போட்டுக்கிறீங்க பாருங்க. 1 2 3 4, இங்கே பாருங்க 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே ரைட். இது வந்து பாண்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தைன். ஸோ இது நீங்கள் கண்டென்ஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு எழுதலாம். CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ ஆர் we can write CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு எழுதுறீங்க. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டில் பிட்வீன் த 2 கார்பன் ஆட்டம் ட்ரிபிள் பாண்ட் வரதுனால இது ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்ட் வந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ இதை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஹவு டு ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோபைன். Propine molecular formula C3H4. Propine is the second member of alkyne family. இது வந்து second member of alkyne family. ஓகே, இப்போ நீங்க இந்த காம்பவுண்ட்ல எத்தனை கார்பன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 கார்பன்ஸ் இருக்கு. ஓகே, 3 கார்பன்ஸ் இருக்கும்போது ட்ரிபிள் பாண்ட் எங்க போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட் வந்து பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன்ல நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிடும். டபுள் பாண்ட் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன கிளாஸ்ல நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ரொபைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிமிலர் டு ப்ரொபீன். ப்ரொபீனில் என்ன ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ரூல்ஸ் தான் நம்ம ப்ரொபைனுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரிபிள் பாண்ட் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போட்டாலும் அதே தான், செகண்ட் அண்ட் தேர்ட் போட்டாலும் அதே தான். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரிபிள் பாண்ட் போடுறீங்கன்னா திஸ் த ஃபர்ஸ்ட் கார்பன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லணும். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரிபிள் பாண்ட் இங்கே போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்பரிங் we have to give from right to left. இப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆகிடும். புரியுதுங்களா? எந்த டெர்மினலுக்கு க்ளோஸாக இருக்குது அந்த ட்ரிபிள் பாண்டு அங்கேருந்து நம்பரிங் கொடுக்குறீங்க. அப்போது இந்த 3 கார்பன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ட்ரிபிள் பாண்டை எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ரெண்டுமே சேம் தான். ஓகே, இப்போ பாருங்க 3 கார்பன்ஸ். ப்ரப் மீன்ஸ் 3 கார்பன், ஐன் மீன்ஸ் ட்ரிபிள் பாண்ட். 3 கார்பன்ஸில் நீங்கள் ட்ரிபிள் பாண்டை எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் கார்பனில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கங்க. எத்தனை பாண்ட் இருக்குன்னா 1 2 3 பாண்ட்ஸ். அப்போ இன்னொரு பாண்ட் தேவைப்படுது, 4 பாண்ட்ஸ். இந்த கார்பன் எடுங்க 1 2 3 4, ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கு. இந்த கார்பனுடைய வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதனால நீங்கள் அதில் ஹைட்ரஜனை போடக்கூடாது. பாருங்க, நெக்ஸ்ட் இந்த கார்பன் எடுத்துக்கங்க. இதுக்கு ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு பாருங்க. இப்போ நீட் 3 more bonds, 1 2 3. ஓகே, இப்போ ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு H கனெக்ட் பண்ணுறோம், இங்கே ஒரு H கனெக்ட் பண்ணுறீங்க,
இங்கே ஒரு எட்ஜ் கனெக்ட் பண்ணுறோம், இங்கே ஒரு எட்ஜ் கனெக்ட் பண்ணுறீங்க. டோட்டலாக நமக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம் வரணும் பாருங்க. 1 2 3 4 கார்பன் வந்து 1 2 3. இதான் வந்து பாண்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோபைன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட ஒரு எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ CH. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ட்ரிபிள் பாண்ட் C, ட்ரிபிள் பாண்ட் C. இந்த கார்பன்ல என்ன வராது? ஹைட்ரஜன் வராது. நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் பாண்ட். இந்த கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இதான் வந்து கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபைன். நீங்க வந்து இந்த ட்ரிபிள் பாண்டை இங்க போட்டீங்கன்னா இதனுடைய இமேஜ் மாதிரி கிடைக்கும், மிரர் இமேஜ் மாதிரி கிடைக்கும். அப்போ ப்ரோபைன்ல வந்து we have only one structure. அப்போ இந்த அல்கைன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அல்கைன் சீரிஸ்ல ஈத்தைன்ல we have only one structure, there is no isomer. ப்ரோபைன்லயும் we have only one structure, there is no isomer. அப்போ ஐசோமர்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டைன்ல இருந்து தான் ஐசோமர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ரைட். இப்போ இதுக்கு எப்படி நம்ம காமன் நேம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஈத்தைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈத்தைன் நீங்க என்ன சொல்லணும்? அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லணும். The common name of ethane is called acetylene. இந்த 2 கார்பன் இருக்கு, நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, இந்த போர்ஷன் நம்ம அசிட்டிலீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க வாங்க. இந்த ப்ரோபைனுடைய காமன் நேம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்க 1 2 3 கார்பன்ஸ் இருக்கா, எந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு பாருங்களேன். இங்கே தான் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, இங்கே தான் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்போ C ட்ரிபிள் பாண்ட் C, இந்த C ட்ரிபிள் பாண்ட் C இருக்குல்ல, இதை நீங்க அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லணும். இந்த போர்ஷனை மட்டும் நீங்க அசிட்டிலீன் அப்படின்னு சொல்றீங்க, இது பேர் அசிட்டிலீன். அப்போ இது தனியா இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா இது மீதைல். இந்த CH3 என்ன, the name of the group is methyl. அப்போ நீங்க இந்த மீதைல் அப்படின்னு சொல்லணும், இந்த C ட்ரிபிள் பாண்ட் C அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லணும். the common name is methyl acetylene or methyl acetylene அப்படின்னு சொல்றீங்க. புரியுதுங்களா? ஓகே, அப்போ இந்த காமன் நேமை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஃபார்முலா வச்சுட்டு காமன் நேம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணீங்கன்னா எந்த இடத்துல C ட்ரிபிள் பாண்ட் C இருக்கோ அதை மட்டும் அசிட்டிலீன் சொல்லிடுங்க, மீதி இருக்கிற குரூப்பை தனியாக நேம் பண்றோம். அப்போ திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் கால்டு மீதைல் அசிட்டிலீன். இப்போ வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் ஈத்தைல்? அசிட்டிலீன். காமன் நேம் ஆஃப் ப்ரோபைன் மீதைல் அசிட்டிலீன். ஓகே ரைட். இப்போ அடுத்து நாம பார்க்க போறது பியூட்டைன்ல எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ பியூட்டீன்ல நீங்க போன கிளாஸ்ல பார்த்தோம், பியூட்டீன்ல வந்து 3 ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் பார்த்தீங்க. இப்போ பியூட்டைன்ல எத்தனை ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் வருது அப்படின்னு பார்க்க போறோம். பென்டைன் வந்து எப்படி டிரா பண்றது, ஐசோமர்ஸ் எப்படி டிரா பண்றது, அதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் தேர்ட் காம்பவுண்ட் ஆஃப் அல்கைன் சீரிஸ் இஸ் பியூட்டைன். தேர்ட் காம்பவுண்ட் வந்து பியூட்டைன். Its molecular formula is C4H6. இப்போ பியூட்டைன்ல எத்தனை ஐசோமர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பியூட் அப்படின்னா 4 கார்பன்ஸ் பாருங்க, 1 2 3 4 கார்பன்ஸ். ஐன் ட்ரிபிள் பாண்ட், சஃபிக்ஸ் ஐன் வந்தா ட்ரிபிள் பாண்ட். எங்க ட்ரிபிள் பாண்ட் போடுறதுன்னு பாருங்க, 3 சான்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 சான்ஸ் இருக்கு. பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் போடலாம். அடுத்த சான்ஸ் பாருங்க, அடுத்த சான்ஸ் வந்து பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரிபிள் பாண்ட் போட்டு பார்க்கலாம். அடுத்த சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கார்பன். பாருங்க, இப்போ முதல்ல ஒரு லீனியர் செயின் போட்டுக்கிட்டீங்க, 4 கார்பன் லீனியர் செயின் போட்டுக்கிட்டீங்க. இதுல வந்து பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், செகண்ட் அண்ட் தேர்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்பர் கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த பொசிஷன் ஆஃப் த ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்கு நம்பரிங் கொடுத்தீங்கன்னா, இந்த காம்பவுண்டில் ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்கு. இப்படி வரும்பொழுது 1 2 3 தேர்ட் கார்பனில் இருக்கு. தேர்ட் கார்பனில் இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, எது லீஸ்ட் நம்பர், 1 இஸ் த லீஸ்ட் நம்பர். அப்போ நம்பரிங் வந்து நீங்கள் லெஃப்ட்லேருந்து கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி நம்பர் கொடுக்கணும். இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு, இது ஃபோர்த்து. எங்க இருக்கு ட்ரிபிள் பாண்டு? ட்ரிபிள் பாண்டு செகண்ட் கார்பன்ல இருக்கு. ரைட்ல இருந்து நம்பர் கொடுங்க, ரைட்ல இருந்து நம்பர் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. அகைன் ரைட்ல இருந்து வரும்போது எந்த பிளேஸ்ல வருது ட்ரிபிள் பாண்டு? அகைன் செகண்ட் கார்பன்ல வருது. அப்போ நீங்க லெஃப்ட்ல இருந்து நம்பரிங் பண்ணாலோ இல்ல ரைட்ல இருந்து நம்பரிங் பண்ணாலோ ஆல்வேஸ் கெட்டிங் பொசிஷன் 2.
எப்படி வேணாலும் நம்பர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸ் வந்து நீங்கள் எப்படி நம்பர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்கு? செகண்ட் கார்பன்ல இருக்கு. இங்கே ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இங்கே 1 2 3 தேர்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. லெஃப்ட்லேருந்து போகும்போது தேர்ட் கார்பன்ல இருக்கு. ரைட்லேருந்து வாங்க, ரைட்லேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. நீங்கள் எப்போவுமே இந்த லோயஸ்ட் நம்பர் தான் ப்ரிஃபர் பண்ணணும் இல்லைங்களா? அப்போது இந்த ட்ரிபிள் பாண்டு நாட் பிளேஸ்ட் இன் தேர்ட் கார்பன், அகெயின் பிளேஸ்ட் அட் த ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ நம்பரிங் எப்படி கொடுக்கணும்? ரைட் டு லெஃப்ட் தான் கொடுக்கணும். ஒரு அல்கைன்லேயும் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் எந்த டெர்மினலுக்கு க்ளோஸாக இருக்கோ அங்கிருந்து நம்பர் கொடுக்கணும். இப்போ இது இந்த டெர்மினலுக்கு க்ளோஸாக இருக்குன்னா இப்படி நம்பர் கொடுக்குறீங்க, அந்த டெர்மினலுக்கு க்ளோஸாக இருந்தால் அங்கிருந்து நம்பர் கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸ் ஃபார் அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். ஓகே, இப்போ இந்த எண்டில் நீங்கள் ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்கீங்க, இதில் அந்த எண்டில் ரைட் ஹேண்ட் சைடு எண்டில் ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்கீங்க. போத் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சேம். இது வந்து இதனுடைய மிரர் இமேஜ், ரெண்டுமே வந்து ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் வேற வேற ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, இது ரெண்டும் ஐசோமர்ஸ் கிடையாது. ஓகே, ஐசோமர்ஸ்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். தீஸ் டூ ஆர் நாட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், போத் ஆர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். கிளியர்? அப்போ நீங்கள் 1 ட்ரிபிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்றது எய்தர் திஸ் லெஃப்ட் ஆர் தஸ் ரைட், நீங்கள் யூ ஹேவ் டு டிசைட். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ பியூட்டைனில் பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 கார்பன் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் பிட்வீன் 1 and 2 வர மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், பிட்வீன் 2 and 3 வர மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, இதே 4 கார்பன்ல பிரான்ச்சை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நீங்கள் வந்து 4 கார்பன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரான்ச் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதனுடைய இன்னொரு பேரண்ட் இருக்கு பாருங்க, பியூட்டேன். பியூட்டேனில் வந்து லீனியரும் வரும், பிரான்ச்சும் வரும். பியூட்டீனில் லீனியரும் வரும், பிரான்ச்சும் வரும். பார்த்தீங்க இல்லைங்களா? பியூட் 1 in பியூட் 2 in பார்த்தீங்க, ஐசோ பியூட்டின்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பியூட்டைனில் பிரான்ச்சஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதான் 4 கார்பன்ஸ் வந்து லீனியர், இது 4 கார்பன் பிரான்ச் போட்டிருக்கு. எங்கே ட்ரிபிள் பாண்ட் போடுவீங்க? ஒன்று இங்கே போடலாம், இல்லை இங்கே போடலாம், இங்கே போடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ட்ரிபிள் பாண்ட் போட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ட்ரிபிள் பாண்ட் போடுறோம். இப்போ இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட்ஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. சென்டரில் ஒரு கார்பன் இருக்கு இல்லைங்களா? 1 2 3 4 5 பாண்ட்ஸ் வருது. நீங்கள் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இந்த இடத்துல போட்டாலே இந்த கார்பனுக்கு வந்து 5 பாண்ட்ஸ் வருது. வேலன்சி எக்ஸீட் ஆகுது, வேலன்சி 4. ஒரு கார்பனுக்கு மேக்ஸிமம் 4 பாண்ட்ஸ் தான் வரணும் இல்லைங்களா? 4 எக்ஸீட் ஆகுது பாருங்க. அப்போ 1 2 3 4 5. அப்போ நீங்கள் எந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் போட்டாலும் அந்த மிடில் கார்பனுக்கு வந்து 5 பாண்ட்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, நாட் எக்ஸிஸ்ட். அப்போ பியூட்டைன்ல there is no branch. புரிஞ்சுட்டீங்களா? பியூட்டைன்ல பிரான்ச் இருக்கு, N பியூட்டைன், ஐசோ பியூட்டைன். பியூட்டிலீன்லயும் பிரான்ச் இருக்கு, ஆல்பா பியூட்டிலீன், பீட்டா பியூட்டிலீன், ஐசோ பியூட்டிலீன். ஆனா பியூட்டைன்ல பிரான்ச் கிடையாது. மொத்தமே இருக்கிறது எத்தனை ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only 2 ஐசோமர்ஸ். அப்போ இந்த அல்கைன் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 2 காம்பவுண்ட்ஸ்ல there is no isomer. அப்போ ஐசோமர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டைன்ல ஸ்டார்ட் ஆகுது. There are how many isomers in butane? Only 2 isomers. There are how many isomers in butylene? Previous video la பாத்தீங்க 3 isomers in butylene. Okay, right. இப்போ பாருங்க இது எப்படி draw பண்றது அப்படினு பார்க்கலாம். ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். C4H6 நாம எடுத்துக்கிறோம். 1 2 3 4 between first and second. இது வந்து ட்ரிபிள் பாண்ட். அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட்ல போட்டுக்கோங்க, ரெண்டுமே வந்து ஒன்று தான். அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, 1 2 3. இப்போ இந்த இடத்துல செகண்ட் கார்பன்ல போட்டுக்கிறோம். இங்க ட்ரிபிள் பாண்ட் வந்து பிளேஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் கார்பன், ட்ரிபிள் பாண்ட் பிளேஸ்ட் அட் செகண்ட் கார்பன். இதுலயும் 4 கார்பன் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், இதுலயும் 4 கார்பன் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். பியூட்டைன் தான். இப்போ ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கலாமா? பாருங்க, இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கங்க. இந்த கார்பன்ல 1 2 3 பாண்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, நீட் 1 more bond. செகண்ட் கார்பன் எடுத்துக்கங்க, 1 2 3 4 பாண்ட்ஸ் இருக்கு. 1 2 3 4 பாண்ட்ஸ் இருந்தா ஹைட்ரஜனை ஆட் பண்ணக்கூடாது, வேலன்சி சாட்டிஸ்ஃபைட். இந்த தேர்ட் கார்பன் எடுத்துக்கங்க, 2 பாண்ட்ஸ் இருக்கா, இன்னும் 2 பாண்ட்ஸ் ரிக்வயர்ட். லாஸ்ட் கார்பன் பாருங்க, ஒரு பாண்ட் தான் இருக்கு, இன்னும் எத்தனை வேணும்? 3 வேணும். 1 2 3.
இப்போ ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுங்க. H H H இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே போட்டுக்கோங்க, இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வாங்க, நேம்ல அப்புறமா கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வாங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் பாருங்க, ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. இன்னும் எத்தனை தேவை? 3 பாண்ட் தேவை. 3 + 1 4. செகண்ட் கார்பன் பாருங்களேன், 1 2 3 4 ஆல்ரெடி 4 இருக்கு. நோ நீட் டு புட் த ஹைட்ரஜன் ஆட்டம். தேர்ட் கார்பன் பாருங்க, 1 2 3 3 + 1 4. இதுக்கும் 4 பாண்ட்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் போடக்கூடாது. லாஸ்ட் கார்பன் பாருங்களேன், ஒரு பாண்ட் தான் இருக்கு. 1 2 3. இப்போ ஹைட்ரஜன் போடுங்க. 1 2 3 4 5 6. இப்போ கவுண்ட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 கார்பன். 1 2 3 4 கார்பன். ரெண்டு காம்பவுண்ட்லயுமே 4 கார்பன்ஸ் இருக்கா? ஹைட்ரஜன் செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 ஹைட்ரஜன் ஆட்டம். 6 ஹைட்ரஜன் ஆட்டம். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 ஹைட்ரஜன் ஆட்டம். இது ரெண்டு காம்பவுண்டுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கு பாருங்க. கார்பன் வந்து 4 கார்பன்ஸும் ஹைட்ரஜன் ஆட்டம் 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. பட் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டுமே வேற வேற. இதுவும் மிரர் இமேஜஸ் கிடையாது. புரியுதுங்களா? these two are entirely different structures. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே ரைட். இப்போ கண்டென்ஸ் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஒன்லி 1 ஹைட்ரஜன். அப்போ CH. நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாண்ட், இங்க ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கோங்க. C, இதுல H கிடையாது, செகண்ட் கால் H கிடையாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல CH2 CH2. நெக்ஸ்ட் இதுல 3 ஹைட்ரஜன், அப்போ CH3. ட்ரிபிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் CH3. நெக்ஸ்ட் C, இங்க ட்ரிபிள் பாண்ட் வருது பாருங்க, ட்ரிபிள் பாண்ட். நெக்ஸ்ட் ஒரு C, நோ ஹைட்ரஜன். லாஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் வருது. ஸோ இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல இருக்கு. இப்படி போனாலும் செகண்டு, அப்படி வந்தாலும் செகண்ட். ரைட். இந்த காம்பவுண்ட் ரெண்டு காம்பவுண்டுக்கும் என்ன நேம் வரணும்? பியூட்டைன் வரணும். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்க, 1 2 3 4 கார்பன், ப்ரிஃபிக்ஸ் வந்து பியூட்டு. ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? சஃபிக்ஸ் வந்து ஐன். பியூட்டு ஐன். எங்க இருக்கு ட்ரிபிள் பாண்டு? பொசிஷன் வந்து 1. இப்போ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பியூட்டு 1 ஐன் அப்படின்னு சொல்லணும், ஆர் 1 பியூட்டைன். இங்கே பாருங்க, இது வந்து 1 2 3 4 கார்பன், அகைன் ப்ரிஃபிக்ஸ் வந்து பியூட்டு. ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? சஃபிக்ஸ் ஐன், சஃபிக்ஸ் ஐன். ட்ரிபிள் பாண்ட் எங்க இருக்கு? செகண்ட் கார்பன்ல இருக்கு. அப்போ பியூட்டு 2 ஐன். அப்போ பியூட் 1 ஐன் அண்ட் பியூட் 2 ஐன் ஆர் த IUPAC நேம்ஸ். இந்த 1 2 இந்த மாதிரி வருது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUPAC நேம்ஸ் வரும். அப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் பட் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ இது என்ன ஐசோமர் சொல்ல முடியுமா? இது ரெண்டும் ஐசோமர்ஸ், காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். என்ன ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? கார்பன் செயின் மாறுதா? இல்லை. இதுவும் லீனியர், இதுவும் லீனியர். 4 கார்பன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கு, அதுலேயும் 4 கார்பன் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கு. அப்போ இது செயின் ஐசோமெரிசமா அப்படின்னா செயின் ஐசோமெரிசம் கிடையாது. இது என்ன ஐசோமெரிசம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசம். திஸ் இஸ் பொசிஷன் ஐசோமெரிசம். பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல ட்ரிபிள் பாண்டு ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, இந்த காம்பவுண்ட்ல ட்ரிபிள் பாண்டு செகண்ட் கார்பன்ல இருக்கு. அல்கைன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாண்ட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். த பொசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் வேரி ஆகிறதுனால இது ரெண்டும் எக்ஸாம்பிள் ஃபார் பொசிஷன் ஐசோமெரிசம். அப்போ பியூட் 1 ஐன், பியூட் 2 ஐன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் ஐசோமெரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசம். இதே மாதிரி தான் பியூட் 1 ஈனும் பியூட் 2 ஈனும் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசத்தில் வரும். ஓகே, இப்போ அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்? இதனுடைய காமன் நேம் எப்படி கொடுக்கறது? இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஈத்தைனுக்கு வந்து அசிட்டிலீன் அப்படின்னு ஒரு காமன் நேம் கொடுத்தீங்க. ப்ரொபைனுக்கு என்ன காமன் நேம் கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? மீத்தைல் அசிட்டிலீன் அப்படின்னு கொடுத்தீங்க. எல்லாத்துக்குமே அசிட்டிலீன் தான் வரும். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது நேம் அசிட்டிலீன் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஓகே, இங்கே வாங்க. இந்த பியூட் 1 ஐன் இருக்கு இல்லைங்களா? இதில் எந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா பாருங்க, இந்த இடத்துல தான் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட். எந்த இடத்துல கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருக்கோ அதை நீங்கள் அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லணும்.
இது நம்ம என்ன சொல்கிறோம், அசிட்டிலீன் அப்படின்னு சொல்கிறோம். இது போக மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். என்ன குரூப்பு? CH2 CH3 ஆர் CH3 CH2 ஒரு குரூப் இருக்குது இல்லைங்களா? வெறும் CH3 மட்டும் இருந்தால் மீத்தைல் அப்படின்னு சொல்லணும். வெறும் CH3 மட்டும் இருந்தால் அதை மீத்தைல் அப்படின்னு சொல்கிறீங்க. CH3 CH2 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை ஈத்தைல் அப்படின்னு சொல்லணும். இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C2H5 வரும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா C2H5 அப்படின்னு ஒரு குரூப் வரும். இப்போது CH3 அப்படின்னு வந்தால் நீங்கள் அதை என்ன சொல்லணும், மீத்தைல் அப்படின்னு சொல்லணும். திஸ் குரூப் இஸ் கால்டு மீத்தைல். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. CH3 CH2 இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H5 அப்படின்னு வரும். திஸ் குரூப் இஸ் கால்டு ஈத்தைல். இது என்ன சொல்லணும், ஈத்தைல். அப்போ இந்த பார்ட்டை நம்ம ஈத்தைல் அப்படின்னு சொல்லணும். ஈத்தைல் அசிட்டிலீன். திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் கால்டு ஈத்தைல் அசிட்டிலீன். ஈத்தைல் அசிட்டிலீன். வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் but1-ine ஈத்தைல் அசிட்டிலீன்? but2-ineக்கு எப்படி காமன் நேம் கொடுக்கறது? இங்க வாங்க, எங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது ஒரு C, இது ஒரு C. இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இது தனியா எடுத்துடணும். இந்த போர்ஷனை நீங்க அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லிடணும். இந்த எங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ அதை அசிட்டிலீன். அப்போ அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லிட்டுறீங்க, அசிட்டிலீன். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு CH3 இருக்குல்ல, இந்த குரூப்பை நீங்க மீத்தைல் அப்படின்னு சொல்லணும். அந்த பக்கம் ஒரு CH3 இருக்குல்ல, அது ஒரு மீத்தைல் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது ஒரு மீத்தைல், அது ஒரு மீத்தைல். அப்போ இது வந்து இந்த லெஃப்ட் சைடு ஒரு மீத்தைல் குரூப், ரைட் சைடு ஒரு மீத்தைல் குரூப். மொத்தமாக எத்தனை மீத்தைல் குரூப் இருக்குன்னா 2 மீத்தைல் இருக்கு. அதனால நீங்க இதை டைமீத்தைல் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் கால்டு டைமீத்தைல் அசிட்டிலீன். இந்த CH3யும் இந்த CH3யும் சேர்த்து நீங்க ஈத்தைல் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா இது ரெண்டும் கண்டினியூட்டியா கனெக்ட். இந்த கார்பன் ஒன்னோட ஒரு லிங்காக இருக்கு பாருங்க. இந்த கார்பன் ஒன்னோட ஒரு லிங்காக இருக்கு. இது ஃபுல்லா ஈத்தைல்ன்ற ஒரு குரூப். பட் இது வந்து என்ன பண்ணுது, இந்த மீத்தைல் குரூப்பு இந்த பக்கம் இருக்கு, இது செப்பரேட் குரூப். அந்த மீத்தைல் குரூப் அந்த பக்கம் இருக்கு. இந்த கார்பனுக்கு கனெக்ஷன் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து இதனோட தான் கனெக்ட் ஆயிருக்கு, இது வந்து இதனோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இட் இஸ் a செப்பரேட் குரூப், தட் இஸ் a செப்பரேட் குரூப். அப்போ 2 மீத்தைல் குரூப் செப்பரேட்டா இருக்கும்போது நீங்க என்ன சொல்லணும், டைமீத்தைல் அப்படின்னு சொல்லணும். அது 2 கனெக்ட் ஆகும்போது எத்திலா மாறும். ஆனா இப்போ கனெக்ட் ஆகாதனால டைமீத்தைல் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் but2-ine அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமீத்தைல் அசிட்டிலீன். ஓகே ரைட். இது வரைக்கும் நீங்க எத்தனை காம்பவுண்ட் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கைன் ஃபேமிலியில் ஈத்தைன், ப்ரோப்பைன், பியூட்டைன். ஈத்தைன்லையும் ப்ரோப்பைன்லையும் நமக்கு என்ன கிடையாது, ஐசோமர்ஸ் கிடையாது. we have only one structure. பியூட்டைனில் 2 பியூட்டைன், but1-ine 1, but2-ine 1. இப்போ இது வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இதில் வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் ஈத்தைன்? அசிட்டிலீன். வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் ப்ரோப்பைன்? மெத்தில் அசிட்டிலீன். வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் but1-ine? எத்தில் அசிட்டிலீன். வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் but2-ine? டைமெத்தில் அசிட்டிலீன். காமன் நேம் கொடுத்தா IUPAC நேம் எழுத தெரியணும். IUPAC நேம் கொடுத்தா காமன் நேம் எழுத தெரியணும். ஃபார்முலா கொடுத்தா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபைனலில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பென்டைன். இந்த பென்டைன் ஸ்ட்ரக்சர்ஸில் எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குது நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் சில க்ளூ பாயிண்ட்லாம் கொடுக்குறேன். இந்த C5H8ல் எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் புரியுதுங்களா என்ற ஒரு க்ளூ பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸை ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். அதனுடைய IUPAC நேமை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து நம்ம 3 டிஃப்ரெண்ட்டு சீரீஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கம்பேரிசன் அல்கேனு, அல்கீனு, அல்கைன். அல்கைன் CnH2n+2, அல்கீன் CnH2n, அல்கைன் CnH2n-2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறீங்க. என்னோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்கள் C1. 2 1s are 2, 2 + 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1H4 or we can write CH4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். CH4.
இப்போ இந்த அல்கேனை பொறுத்த வரைக்கும் என்னோட வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸுக்கு என்னோட வேல்யூ நீங்க 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வேல்யூ கிடையாது. 1ன்றது n வேல்யூ 1ன்னு போடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இதுல வந்து நோ காம்பவுண்ட் வித் 1 கார்பன் ஆட்டம். இப்போ நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 2 போடுறீங்க. இங்க 2 போட்டா 2 2s are 4, 4 + 2 6. இப்போ என்ன வரும்? C2H6. அதே இப்போ இங்க 2 போட்டீங்கன்னா 2 2s are 4, C2H4. இங்க 2 போட்டீங்கன்னா 2 2s are 4, 4 - 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H2 அப்படின்னு வரும். பாருங்க, அப்போ என்னோட வேல்யூ நீங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அல்கேன் C2H6 வருது, ஈத்தேன் C2H6, இது C2H4, இது C2H2. நெக்ஸ்ட் n வேல்யூ 3 போடுங்க. 2 3s are 6, 6 + 2 8, C3H8, C3H8. இங்க 3 போட்டீங்கன்னா 2 3s are 6, C3H6. அதே 3 இங்க போடுங்க. 2 3s are 6, 6 - 2 4 வருது, C3H4. இந்த மூணு காம்பவுண்ட்லயுமே பாருங்க கார்பன் 3 3 3, n வேல்யூ 3 தான் இருக்கு, பட் ஹைட்ரஜன் வந்து மாறிட்டே வருது. நெக்ஸ்ட் 4, C4, 2 4s are 8, 8 + 2 10, C4H10. இங்க 4 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 4s are 8, C4H8. இப்போ இங்க 4 போடுங்க. 2 4s are 8, 8 - 2 6, C4H6 வருது. அப்போ in just you see the comparison, இப்போ இந்த காம்பவுண்ட்ல 2 கார்பன்ஸ் இருக்கு, இந்த காம்பவுண்ட்ல 2 கார்பன்ஸ் இருக்கு, இங்கேயும் 2 கார்பன், இங்கேயும் 2 கார்பன். அப்போ இது வந்து நேம் வந்து prefix வந்து ஈத். எல்லாத்துக்குமே prefix வந்து நம்ம ஈத்னு போட்டுக்கிறோம். prefix வந்து ஈத். why the prefix is ஈத்? because it contains 2 carbon. 2 carbon வரும்போது நம்ம ஈத் அப்படின்னு போட்டுக்கிறோம். இது வந்து சஃபிக்ஸ் என்ன வரணும்னு கேட்டா அல்கைன் ஃபேமிலி இல்லைங்களா? அப்ப சஃபிக்ஸ் வந்து ஏன், ஈத் ஏன். சஃபிக்ஸ் என்ன வரணும்? ஈன். ஏன்னா CnH2n வந்து சஃபிக்ஸ் ஈன் வரணும், ஈத் ஈன். நெக்ஸ்ட் ஈத் ஐன். புரிஞ்சு போச்சுங்களா? சோ ஈத் ஏன், ஈத்தீன், ஈத்தைன். எல்லாத்துலயுமே கார்பன் சேமா இருக்கும். ஈத் அப்படின்னு ஆரம்பிச்சாலே 2 கார்பன்ஸ் தான் இருக்கும். பட் ஏனா ஈனா ஐனா அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குறைஞ்சிட்டே வரும். நெக்ஸ்ட் 3 கார்பன் ப்ரிஃபிக்ஸ் வந்து ப்ரப்பு, ப்ரப்பு, ப்ரப்பு. இதுவும் ப்ரப்பு, இதுவும் ப்ரப்பு. இது ப்ரப் ஏன், இது ப்ரப் ஏன், இது ப்ரப்பு ஈன். என்ன அல்கைன் ஃபேமிலி. இது ப்ரப் ஐன், அல்கைன் ஃபேமிலி, ப்ரப்பைன். நெக்ஸ்ட் இது பியூட் ஏன், பியூட்டேன். இது என்ன சொல்லுவீங்க? பியூட்டேன். இது வந்து பியூட்டேன். அப்போ பியூட்டன் ஸ்டார்ட் பண்ணாலே 4 கார்பன்ஸ் இருக்கும். பியூட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. பியூட்டீன் அப்படின்னா இந்த ஃபார்முலா, பியூட்ஐன் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ப்ரப்ஏன். அப்போ ஈத்தேன், ப்ரப்பேன், பியூட்டேன், அல்கேன், CnH2n+2. ஈத்தீன், ப்ரப்பீன், பியூட்டீன், அல்கீன்ஸ், CnH2n. ஈத்தைன், ப்ரப்பைன், பியூட்டைன், அல்கைன், CnH2n-2. ஓகே ரைட். இப்போ நீங்க இதுல இந்த அல்கேனுக்கும் அல்கீனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 6 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்க 4 ஹைட்ரஜன் ஆட்டம். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் லெஸ். இது டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்ல வந்து அல்கேன்ஸை விட 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்மியா இருக்கும். இங்க பாருங்க இது வந்து C2H2. இங்க எகைன் என்ன ஆகுது? மறுபடியும் 2 ஹைட்ரஜன் குறையுது. டபுள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்ட்ல இன்னும் 2 ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு. அப்போ அல்கேன்ஸை விட அல்கேன்ஸ்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் லெஸ்ஸா இருக்கும், அல்கைன்ஸ்ல 4 ஹைட்ரஜன் ஆட்டம் லெஸ்ஸா இருக்கும். இங்க 6 இருந்துச்சுன்னா இங்க 2 தான் இருக்கு பாருங்க, 4 குறையுது. இங்க பாருங்க 8 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன், 2 2 குறைஞ்சிட்டே வரும். 10 ஹைட்ரஜன், 8 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன், 2 2 குறைஞ்சிட்டே வரும். அப்போ அல்கேன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் லெஸ் தேன் அல்கேன். அல்கைன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் லெஸ் தேன் அல்கேன். பட் கார்பன் நம்பர் வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். இதே மாதிரி நீங்க
எழுதிக்கிட்டே போகலாம். n வேல்யூ 5 6 7 அப்படி எழுதிக்கிட்டே போகலாம். பென்டேன் பென்டீன் பென்டைன், புரியுதா? ஹெக்சேன் ஹெக்ஸீன் ஹெக்ஸைன், இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ n வேல்யூ 5 6 7 8 9 10 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி யூ ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா. நான் 4 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, ஒரு நோட் புக் எடுத்து என்ன பண்ணுங்க, என்னோட வேல்யூ நீங்கள் 5லேருந்து 10 வரைக்கும் போடுங்க. 10 வரைக்கும் போட்டு அல்கேன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும், இந்த 1 2 3 4 5 6 நம்பர்ஸ்க்கு அல்கேன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும், அல்கேன்ஸ்க்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா வரும், ஆல்கைன்ஸ்க்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா வரும், வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் காம்பவுண்ட். ஸ்ட்ரக்சர் நீங்கள் ட்ரா பண்ண வேண்டாம், இந்த கெமிக்கல் ஃபார்முலாவை மாலிகுலர் ஃபார்முலாவை எழுதுங்க, நேம் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நம்பர் 5 போட்டிங்கன்னா இது பென்டேன் வரும், இது பென்டீன் வரும், இது பென்டைன். 6 போட்டிங்கன்னா எக்ஸேன் எக்ஸீன் எக்ஸைன். யூ ஃபைண்ட் அவுட் த மாலிகுலர் ஃபார்முலா. 10th கார்பனுக்கு வந்து டெக்கேன் வரும், டெக்கேன் டெக்கீன் டெக்கைன். இப்போ என்ன பண்ணுங்க, ஸோ இந்த n வேல்யூ 5லேருந்து 10 வரைக்கும் யூ ஃப்ரேம் த மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் அவுட் த நேம்ஸ் போட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து ஒரு ஹோமோலோகஸ் சீரிஸ் தான். இது ஃபுல்லாகவே ஹோமோலோகஸ் சீரிஸ் தான். இந்த காம்பவுண்டுக்கும் ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், CH2 குரூப்பால் வேரி ஆகும். இங்கே பாருங்கள் 2 கார்பன் 3 கார்பன், 1 கார்பன் இன்க்ரீஸ் ஆகும், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சக்ஸசிவ் மெம்பர் என்ன ஆகுது கேட்டால் CH2 என்ற ஒரு குரூப்பால் வேரி ஆகிட்டே போகும். CH2 இந்த குரூப்பால் வேரி ஆகிட்டே போகும். இதில் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1 கார்பன் 2 ஹைட்ரஜன் இஸ் த டிஃப்ரென்ஸ், அகைன் CH2. இந்த ஃபேமிலிக்குள்ளே பாருங்கள், இந்த ஃபேமிலிக்குள்ளே அகைன் 1 கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கார்பன் அண்ட் 2 ஹைட்ரஜன் ஆட்டமால் அந்த ஈச் சக்ஸசிவ் குரூப் என்ன ஆகிட்டே போகும்னு கேட்டால் வேரி ஆகிட்டே போகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்றது தேர் ஆர் மெனி காம்பவுண்ட்ஸ். ஸோ மெனி காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்கள் டெரைவ் பண்ணுறீங்க. இந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஹோமோலோகஸ் சீரீஸில் இதனுடைய மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து மாறும். புரியுதுங்களா? அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரீஸில் அல்கேன் ஒன்லி ஆல் த அபோவ் கேட்டால் என்ன எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த அபோவ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரீஸ். எப்படி இந்த ஃபேமிலிக்கு ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கு ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் அதுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஈத்தைன் மாதிரி தான் ப்ரொப்பைன் இருக்கும், ப்ரொப்பைன் மாதிரி தான் பியூட்டைன் இருக்கும். பட் இது ரெண்டும் ஒன்றா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றா இருக்காது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து வேறு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஹோமோலோகஸ் சீரீஸில் வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைன்ஸ் ஃபேமிலியை பற்றி பார்த்தோம். அதில் வந்து எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எப்படி வந்து நேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.